இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் கண்ணு தெரியாத தாத்தா கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க பாய்ஸ். படத்தோட கதையை சொல்றதுக்கு முன்னாடி அந்த ஃபிளிக்ரிட்டிக் சேனலை வந்து கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் ஹீரோயின். ஸோ அவங்களுக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேருமே சேர்ந்து கொள்ளையடிக்கிறது தான் இவங்களுக்கு வந்து வேலையே. இவங்க வந்து ஃபைனலா செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடை கொள்ளையடிக்க போறாங்க. அந்த வீட்டில் வந்து ஒரு வார்ல ரிட்டையர் ஆன ஒரு தாத்தா, ஆக்சுவலி அவர் கண்ணு தெரியாது. ஸோ அவர் வீட்டுக்கு போய் கொள்ளையடிக்க போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொள்ளை அடிச்சாங்களா, அங்கேருந்து கொள்ளை அடிக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சு, அதை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை. இவங்க அந்த வீட்டுக்கு போற வரைக்கும் வந்து கொஞ்சம் லைட்டா பேசிட்டு அந்த இதெல்லாம் இருப்பாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு சீனும் உங்களுக்கு பக்குன்னு இருக்கும். ஏன்னா அந்த படம் ஃபுல்லா ஃபாஸ்ட் பேஸ்டு அண்ட் ஆல்சோ வந்து நடுநடுல அந்த தாத்தா, கண்ணு தெரியாத தாத்தா வந்து எந்தெந்த சீன்லாம் வராரோ அவங்கலாம் வந்து பக்குன்னு இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பயங்கரமா கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து நல்ல த்ரில்லிங் சீக்வன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குதுல. அண்ட் ஆல்சோ வந்து கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்து ட்விஸ்ட் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. தாத்தா வந்து ரொம்ப சாதாரணமான ஆள் இல்லைங்க. நீங்க அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த தாத்தா எப்படிப்பட்ட ஆளு அப்படின்ட்டு. அந்த தாத்தா பண்ற வேலை எல்லாமே ஐயோ உங்களுக்கு பயமுறுத்த வைக்கும். படத்தோட பேர் வந்து டோன்ட் பிரீத். இந்த படம் வந்து 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இது பிரைம்ல, ஓடிடில தமிழ் டப்ல இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து இதுக்கு செகண்ட் பார்ட் இருக்கு. அது வந்து 2021 ரிலீஸ் ஆனிச்சு. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து செம்ம த்ரில்லருங்க. நீங்க மறக்காம இந்த படத்தை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. Until see you next time. Bye bye.